வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தீபாவளி ஸ்வீட் சத்தான மாவு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டான இந்த சத்தான மாவு உருண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க, 1 டம்ளர் சுகர் எடுத்துக்கலாம், 50 கிராம் நெய் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இந்த வெறும் கடாயிலேயே பைத்தம்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கரண்டியில் இதுக்குள்ளே கலந்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். செவந்ததும் அதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி தான் நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். இது போல் சலித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பைத்தம்பருப்பும் நல்லா ஆறி இருக்கும். பைத்தம்பருப்பை நம்ம இதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இதையும் நம்ம சல்லடையில் சலிச்சுக்கலாம். இது போல் நம்ம சர்க்கரையும் பைத்தம்பருப்பையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வறுத்த முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போலாம் உடச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் அதை கடாய் வச்சுட்டு நம்ம நெய்யை உருக்கிக்கலாங்க. இப்போ இது நெய் நல்லா உருக்குனதும் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை இதில் போட்டுடலாம். கரண்டியில் அப்படியே கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் முந்திரி பருப்பு அதையெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சர்க்கரையும் மாவும் நல்லா ரெண்டுமே கலந்து வர மாதிரி கரண்டியில் நல்லா கலந்து விட்டுலாங்க. கிளறிக்கலாம். இப்போ இது போல் கிளறின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம இதை உருண்டையாக ஊற்றிக்கலாங்க. கையில் வேணால் நம்ம நெய் தடவிக்கலாம். நல்லா எல்லாம் கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக லெமன் சைஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நல்லா இது போல் அழுத்தி பிடிச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக உருண்டையாக உடையாமல் இருக்கும். இது போல் நம்ம எல்லா மாவையும்
உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா டேஸ்டியான மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. பைத்தம்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.